ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எம்எஸ் வேர்டில் இருக்கிற ரெஃபரன்சஸ்ங்க அப்படிங்கிற மெனு பார் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட், ட்ரா, டிசைன், லேஅவுட் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ரெஃபரன்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஹாய், ஹவ் ஆர் யூ, have a nice day. இப்படி கொடுத்துட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுங்க. லெவல் 1. அடுத்து லெவல் 2க்கு வந்து இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட்டு லெவல் 2 கொடுப்போம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டெக்ஸ்ட் கொடுங்க. லெவல் 3 கொடுத்துருங்க. ஸோ இப்போ 3 டைப்பாக நம்ம வந்து ரெஃபரன்சஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிப்போம். ஹெட்டிங் 1 இப்படி கொடுத்துருவோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் இந்த இதை வந்து மாற்றிக்கிறனா மாற்றிக்கலாம். அந்த 1ங்கிற நம்பரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். அந்த நம்பர் மேலே லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அப்டேட் டேபிள் நம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டு இது 1ஆகவே இருக்கட்டும். இந்த இதை வந்து 2ன்னு மாற்றுவோம். மாற்றியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக்கை ப்ளஸ் அந்த ஒரு கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த ஹவாரியுங்கிற இடத்துக்கு வந்து ரெஃபரன்சஸ் வந்து உங்களுக்கு போகும். கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பார்த்தீங்கன்னா இந்த ஹவாரி கிட்ட வருது. அதே மாதிரி இந்த 2ல வச்சு கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் கிளிக் மவுஸில் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது பண்ணிட்டீங்கன்னா ஹேவ் அ நைஸ் டேங்கிறது வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃபில் ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கிற இதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் லிங்க் பண்ணி ஈஸியாக வந்துக்கலாம். அடுத்தது பார்ப்போம். இன்செர்ட் ஃபுட் நோட்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணிப்போம். இப்போ இன்செர்ட் ஃபுட் நோட் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபுட்டரில் வந்து நோட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். நம்ம இந்த பேஜோட வந்து எதுக்காக இந்த பேஜ் எழுதியிருக்கோன்னு நம்ம ஷார்ட்டாக இது பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பேஜ் என்ன சம்மந்தமாக கண்டென்ட் எழுதியிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்செர்ட் எண்டு நோட்டுன்னு இருக்குது. இது பார்ப்போம். இது கொடுத்துட்டிங்கன்னா இங்கேயே எண்டு நோட் வந்துடும். இதுலேயும் நீங்கள் அந்த எண்டு நோட்டில் என்ன வேணுமோ கண்டென்ட் வேணுமோ நீங்கள் எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஃபுட் நோட், ப்ரீவியஸ் ஃபுட் நோட், நெக்ஸ்ட் எண்டு நோட், ப்ரீவியஸ் எண்டு நோட் இதுக்காக எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபுட் நோட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வரும். ப்ரீவியஸ் ஃபுட் நோட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு போகும். இப்போ இங்கே வச்சு ப்ரீவியஸ் ஃபுட் நோட் கொடுப்போம். மேலே போகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் மாறும். அப்புறம் ஷோ நோட்ஸ்ன்னு இருக்குது. வியூ ஃபுட் நோட் ஏரியாவை பார்த்துக்கலாம், எண்டு நோட் ஏரியாவை பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஷோ பண்ணி பார்க்கறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேர்டில் ஏதாவது சர்ச் பண்ணி இங்கே கொண்டு வரணும்னா அதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு அப்படின்னு இங்கே கொடுத்து இந்த சர்ச் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து இங்கே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சர்ச் கொடுப்போம். இப்போ எம்எஸ் வேர்டு சம்மந்தமாக உங்களுக்கு இங்கே விக்கிபீடியாஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். நீங்கள் இதை தேவைன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வேர்டில் வந்து எந்த டாக்குமெண்ட் எழுதுறீங்களோ அது சம்மந்தமான டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்ப்போம். இன்சர்ட் சிட்டேஷன் இருக்குது, பார்ப்போம். இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிப்போம். ஹேவ் அ நைஸ் டேங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் சிட்டேஷன் கொடுங்க. ஆட் சோர்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இதில் ஆத்தர் வந்து ஏதோ ஒன்று கொடுங்க. உங்கள் பேரை கூட கொடுத்துக்கலாம். டைட்டில் வந்து எம்எஸ் வேர்டு கொடுப்போம். இயர் வந்து 2024. சிட்டி டிஜிஎல். பப்ளிஷர் வந்து எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு கொடுப்போம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இந்தியா இருக்குது. நம்ம இதை கொடுத்துப்போம். ஓகே கொடுங்க. உங்களுக்கு வந்து அந்த இன்சர்ட் சிட்டேஷன் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா?
அடுத்தது பார்ப்போம் மேனேஜ் சோர்சஸ். நீங்கள் எந்த ரெஃபரன்சஸ் க்ரியேட் பண்ணதை வந்து மேனேஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சிட்டேஷன்ஸை வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைல் இருக்குது. இதில் என்ன ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஸ்டைல் வேணுனாலும் இந்த சிட்டேஷனுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். அடுத்து பிப்ளியோகிராஃபி, இன்சர்ட் பிப்ளியோகிராஃபி. இது கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சிட்டேஷன்ஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ உங்கள் ஃபுல்லாக சிட்டேஷன் பிப்ளியோகிராஃபி இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கிராஸ் ரெஃபரன்ஸு. நம்பர்டு ஐட்டம் இன்சர்ட் கொடுப்போம். ஏதோ ஒரு வேர்டு செலக்ட் பண்ணுவோம். இந்த வேர்டுக்கு வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஃபுட் நோட்டு, என்ட்ரி நோட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஃபுட் நம்பர் இன்சர்ட் கொடுப்போம். கொடுத்துட்டா இங்கே வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அது எங்கே இருக்குங்கிறது 1 பிலோன்னு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸ் க்ரியேட் ஆகிட்ருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பார்ப்போம். 2 மெயின் என்ட்ரி 2 சப் என்ட்ரி 3 கொடுப்போம். இண்டெக்ஸில் கரண்ட் பேஜ்லேயே கொடுப்போம். போல்டு இட்டாலிக்கில் வேணும்னு கொடுப்போம். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கை வந்து ஷார்ட்டாக இங்கே பப்ளிஷ் பண்ணும். இது ஒரு கோட் வேர்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மார்க் என்ட்ரிங்கிறது. நிறையா புக்ஸ் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்ப்போம். மார்க் சிட்டேஷன் இருக்குது. 1 2 3 சிட்டேஷன் மார்க்கும் கொடுப்போம். கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சிட்டேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம எம்எஸ் வேர்டெலாம் ஃபுல்லாக எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.